வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி பிஎம் கிசானுடைய 23வது தவணை தொகை வர இருக்குது. ஸோ இது குறித்து சில முக்கியமான தகவல்களை வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா. ஸோ இது தவணை வெளியாகும் தேதிகளை எப்பொழுது வெளியிட போகிறாங்க, விவசாயிகள் காத்து வருகின்றனர். பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனாவின் 23வது தவணை எப்பொழுது வெளியிடப்படும்? இதுவரை 22 தவணைகள் வெளியிடப்பட்ட நிலையில் 23வது தவணையானது எப்பொழுது உங்களுக்கு வெளியாகும் அப்படின்ட்டு மக்கள் ஒரு பக்கம் எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ இந்த 23வது தவணைகளில் சில மாற்றங்கள் இருக்கும் அப்படின்றது எல்லோர் மத்தியிலுமே நல்லா தெரிகிறதுங்க. ஸோ பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனாவின் 23வது தவணை தொகை வெளியிட போகிறாங்க. இதுவரை 22 தவணை தொகையில் நல்லபடியாக வெளியாச்சு. 23வது தவணை தொகை பல்வேறு திட்டங்களின் மூலம் சமூகத்தின் வெவ்வேறு பிரிவினர்களுக்கு பலன்களை வழங்க பணியாற்றி வருகிறது. உதாரணமாக பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனாவை எடுத்துக்கொள்ளலாம். ஒவ்வொரு ஆண்டும் தகுதியுள்ள லட்சக்கணக்கான விவசாயிகள் திட்டத்தின் மூலம் பயன்பெறுகின்றனர். இந்த முறை 23வது தவணை தொகையை அரசு வெளியிட்ட நிலையில், ஆனால் இந்த தவணை தொகை எப்பொழுது வெளியிடப்படும் என்ற அறிவிப்பு இன்னமும் யாருக்குமே வெளியாகலைங்க. ஸோ இந்த முறை எப்பொழுது வருகிறது அப்படின்றது தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. எப்பொழுது நமக்கு அக்கௌண்ட்டில் பண வரவு வைக்க போகிறாங்க? ஸோ இந்த திட்டம் எந்த தேதியில் செல்லும்? இந்த திட்டத்தின் முறை 23வது தவணை வெளியிடப்பட இருக்கிறது. பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனாவின் ஒவ்வொரு தவணையும் ஏறக்குறைய 4 மாத இடைவெளிக்குள் வெளியிடப்படுகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உதாரணமாக கடைசி, அதாவது 22ஆம் பாகம் மார்ச் மாதத்தில் வெளியிடப்பட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதே போல் இப்போ பார்த்திங்கன்னா வெளியிட போகிறதா சொல்லியிருக்காங்க. பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனாவின் மொத்தம் 22 தவணைகள் இதுவரை வெளியிட்டிருக்கு. இத்தகைய சூழலில் 23வது பாகத்துடைய ஒரு அறிவிப்பு இன்னும் ஒரு சில தினங்களில், அதாவது இந்த ஜூன் மாதம் இறுதிக்குள்ளார இந்த 23வது தவணை தொகை அக்கௌண்ட்டில் வந்துவிடும் அப்படின்றது எல்லோருடைய எதிர்பார்ப்பாக இருக்குங்க. இந்த டைமில் நீங்கள் என்னென்ன விதிமுறைகளை பின்பற்றணும்? அரசு சொல்கிற விதிமுறைகள்: 23வது தவணை தொகை பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனாவின் ஒவ்வொரு தவணையும் ஏறக்குறைய 4 மாத இடைவெளியில் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வர வைக்கிறாங்க அப்படின்றது எல்லோருக்குமே தெரியும். இந்த 23வது தவணை தொகையை நீங்கள் வாங்கணும் அப்படின்னா உடனடியாக உங்கள் அருகாமையில் இருக்கிற சேவை மையத்தை அணுகி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பயோமெட்ரிக், அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டு, ஃபேஸ் ஐடி, இது எல்லாமே வெரிஃபிகேஷன், இகேஒய்சி வெரிஃபிகேஷன், ஃபேஸ் வெரிஃபிகேஷன், இது எல்லாமே கம்ப்ளீட்டாக செஞ்சால் மட்டும்தான் உங்கள் அக்கௌண்ட்டில் இந்த 2000 ரூபாய் அப்படின்றது பணம் வைக்கப்படும். இத்தகைய சூழலில் ஏதாவது உங்கள் கிட்ட டாக்குமெண்ட்ஸ் இல்லை, விவசாய சரிபார்ப்பு, நில சரிபார்ப்புகள் இல்லை, மிஸ்டேக்காக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பிஎம் கிசானுடைய 6000 ரூபாய் உங்கள் கிடைப்பதில் தகுதி இல்லை. நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய பீப்புள்ஸை ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறதா தகவல்கள் வந்திருக்குங்க. கிட்டத்தட்ட 1 கோடி பேரை பார்த்திங்கன்னா பிஎம் கிசான்லேருந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. மீதி நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போ பிஎம் கிசான் தவணை தொகையை பெற்றுட்டு வராங்க. நிறைய பேர் இதில் ரிஜெக்டும் ஆகிருக்காங்க. விரைவில் பார்த்திங்கன்னா பிஎம் கிசானுடைய ஒரு சில முக்கியமான தகவல்கள் வெளியாகும் அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். இந்த ஜூன் மாதம் 18ஆம் தேதியில் பிரதமர் அவர்கள் கண்டிப்பாக வெளியிடுவார் அப்படின்ற எதிர்பார்க்கலாம். ஒருவேளை ஜூன் இறுதி, அதாவது ஜூன் 18 இல்லைனா ஜூன் 25 இல்லைனா ஜூலை 1, இந்த 3 தேதிகளில் ஒரு நாளில் இந்த பிஎம் கிசானுடைய தவணை தொகை உங்கள் அக்கௌண்ட்டில் வர வைக்கப்படுங்க. நண்பர்களே, இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.